வர்றேன் வரேன்டா. வர மாட்டேங்கலடா. என்னது அடிக்கிற வெயிலுக்கு என்ன சொன்ன? கருவாடு ஆயிருவியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பற்ற கருவாடு கம்மியாக தான் இருக்கு. ஆனால் கதவை போட்டுட்டு போடா, ஆடு வந்து பண்ணிலாம் உள்ள கூறுதுடா. என்னது ஏதாவது எங்கள் மாமா வேலை விஷயமா மதுரை போயிட்டாங்க. இவன்கிட்ட கறிக்கு மீனை கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. கொடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்தியா? வந்துருக்கேன். சரி அங்கன போய் காமிப்போம். இன்னைக்கு கறிக்கு வந்து கொழுந்தனார் மீன் கொண்டு வந்திருக்கிறார். மாமானா மாமா ஆஞ்சு தருவாங்க. அது மாதிரி நீ ஆஞ்சு தந்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். உண்மையா ஆஞ்சு தர போறியா? உண்மையா? நீ உடனே ஒத்துக்கிட்டதுக்காக மாதிரிதான் நான் ஆஞ்சுக்கிறேன். நான் ஆஞ்சுக்கிறேன். அடே தாடா, நான் தான் ஆய்வேன். அடே செருப்பு காணும் செருப்புங்கன்னு ஓட்டு போயிருக்காங்க. வரு ஒரு நாளில் உங்களுக்கு மீனஞ்சு என் ஸ்டைல் குழம்பு வச்சு கொடுக்கலான்னு தான் பார்க்குறேன். ஒன்றும் கொடுங்க, கதை நடக்க மாட்டேங்குது. ஏன்டா உனக்கு குழம்பு வச்செல்லாம் ஒரு நாளைக்கு சொல்கிறா? மீனாயே விட மாட்டேங்கிய. என்னென்ன மீன் கொண்டு வந்துருக்கான்னு பார்ப்போமா? சூப்பரான வஞ்சிரம், குட்டி வஞ்சிரம். ஆனால் இப்போ வஞ்சிரம் எல்லாமே ரேட்டு ரொம்ப கூட தான் போகுது. சரி, இது வந்து ஊடகம். ஊடகத்தில் 2 வகை இருக்குது. இது வந்து வட்ட ஊடகம், இன்னொன்று வந்து இது நேரையே இருக்கும். அது ஒரு ஊடகம். உனத்தான் பார்க்கணும். தரலையும் இது மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டுமே தரையில் கொஞ்சம் கருப்படிச்சு வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மீனை பற்றி தெரிஞ்சவங்க தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மீனை பற்றி தெரியாதவங்க எப்போயாவது மீன் வாங்குறதுனால கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கி வஞ்சரம், ஊடகம், பைண்டி இதெல்லாம் வச்சு 5 கழுவி குழம்பு வச்சு பொரிச்சு சாப்பிடுறோம். வேலை விஷயமா வீட்டில் இருக்க எல்லாரும் போயிட்டாங்க மதுரை. நான் செஸ்கின்னு மரிதாசு இருக்கோம். நல்லா சூப்பராக ஒரு பிடிக்க போகிறோம். இந்த மீன் 5 ரூபா கரெக்டாக. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டேன், அது வேணாம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமா இருந்தால் உண்மையாக எனக்கு மீன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் சூப்பராக மீன் ஆயிடுறாங்க. அன்றைக்கி நான் வீடியோவில் சொன்னேன்ல, அந்த மீன் ஆயிர வீடியோலாம் எங்கள் வீட்டில் டிவியில் போட்டு பார்ப்பாங்க. பார்த்தா என்னை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுனதை அதே மாதிரி டிவியில் வீடியோ ஓடுது. அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிட்டு மனசாரமாக உங்களை மீனாய விட்டுருக்கேன்னா, இதே உங்கள் அப்பா மட்டும் வேலைக்கு சொன்னால் மட்டும் சண்டைக்கு வருவா, இன்னும் எங்கள் அப்பா வேலை சொல்கிறீ அப்படின்னு. அப்போ அவர் நான் மட்டும் உனக்கு கீழே கிடக்காப்பலையா அப்படின்னு நினைக்க மனசாட்சி இல்லாமல் இப்படி சொல்கிறாளுவே அப்படின்னு. இதே எங்கள் வீட்டில் ஒரு ஓடி இருக்குது, ஒரு சண்டை. மீன் ஆண்டிகிட்டே பேசுவோண்ணா சொல்லியிருக்காங்க. என் நம்பி முன்னாடி சொல்லியிருக்காங்க, பாருங்கள் என் நம்பிட்டேன் உங்கள் மாமா எப்படி மீன்லாம் ஆஞ்சு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என் தம்பி சொல்லியிருக்கான், ஏன் போய் எங்கள் மாமா செம்பு தண்ணி கூட வாத்து குடிக்க மாட்டாங்க, என்னன்னு தெரியலையே, அதிசயமாக இருக்கு. வஞ்சரம் சூப்பராக இருக்குடா. நாளைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு கொடுத்துருவோம். பொறிக்க போகிறது இல்லையா? இது 2ஐயும் சாப்பிடுவோம். எதையாவது பிள்ளைகளுக்கு கொடுப்போம். வெட்டிடுவோமா? எப்படி இருக்கு? சதை சூப்பராக இருக்கு. நல்லா திமினா இது. செதிலே இல்லாத மீன் வைங்களேன், அழகாக வெட்டிடலாம். ஸ்டெப்பே இல்லாமல். அது கறி தான் எடுக்கணும். கறியா வெட்டியே வந்து இந்த சீலா தலை, இந்த ஊடகம் தலை எனக்கு நல்லபடியே சாப்பிட்டுக்க மடியோ. இவனை வெட்டுறதுக்கு பாஸ் விட்டு தான் வெட்டி தருவா. ட்ரை பண்ணுவோம். வெட்டி தருவா. நீ பாரு, எப்பயுமே முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் இது முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு, அதை யோசிக்கவே கூடாது. வாய் திறந்தாவே இந்த ரேடியோவில் மைக் செட்டு மாதிரி அதனால பேசிக்கிட்டே இருக்கிய. பொம்பளை பிள்ளைகளோட அகராதில முடியாதுன்னு சொல்லவே கூடாது. அப்படியே வச்சு வஞ்சான சைஸ் போடுங்க, அப்போ முழுசாக வச்சு போட்டுடலாம்.
நேர பீஸ் போட முடியாது. கரெக்டாக இந்த இடத்துல நேராக வெட்டிடணும். வெட்டிட்டு இப்போ இதில் போடலாம். பீஸ் பயங்கரமாக விழும். நல்லாயிருக்கும். அப்படியே வாவல் தின்னு இந்த தாங்கிட்டு வந்தாச்சு. உப்பு போட்டு உடச்சி கழுவிக்கணும். ஒரு 2 நிமிஷம் போடு. ஓகேவா? நல்லா ஒரு 3 நாள் தண்ணிக்கு உலசி நல்லா நீட்டாக கழுவிடணும். நடுன்னு ஒர்க்கு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. என்ன பீஸாக இருக்குல்லையே 10 பீஸ் நடு பீஸ் ஆகிடும். நாளைக்கு அவங்களுக்கு எந்த பீஸாக எடுத்துக்கணும். என்னடா இவங்க என்ன தான் தரேன் எனக்கு எனக்கு போதானே உங்களுக்கு எல்லாம் மிச்சம் தெரியாதா? தான் இருக்கும் சார். புரிஞ்சா சரி. வர்றவங்க வெறிஞ்ச தோணும். ஆனால் ஸ்ரீலா வஞ்சரத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்டா. இருக்கிறதுலையே 10 பீஸா பார்த்து புறக்கிருக்கீங்களா? நல்ல மீனா பிள்ளைய கொடுத்து பழகணும்டா. நாளைக்கு நீ பிள்ளைய பெற்று பாரு, அப்போ உனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பிள்ளை கிடையாதா? அம்மா குழம்புக்கு இது வந்து குழம்பு பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மண்டே குழம்பு போடாம பொரிக்க வாடா. பொரிங்க பொரிச்சியா? சரி. என்னால் ஒரு மண்டை தாண்டா இருக்கு. எத்தனை பேருக்குடா தருவேன்? கத்திரிக்காய் கிடக்கு 2 வெட்டி போட்டு வச்சுருவோம். இது வந்து எங்கள் எல்லாருக்கும் பொரிச்சு சாப்பிட. எவிரவனும் மண்டை கேட்டா, அவனுக்கு இந்த மண்டையை கொடுப்போம். எனக்கு வஞ்சர மண்டை வேணாமா? சீலா மண்டை. சரி விடு, பரவாயில்ல. 3 மண்டை இருக்கு. 3 மண்டை பிரியர்களும் எடுத்துக்கிறீங்க. சரி உள்ள சொன்னில எங்கே உள்ளணும்? என்னது உள்ளணும்? உள்ள போகிறோம். மீனில் வந்து அரைச்ச தேங்காய், பச்சை மிளகா, பொங்கல் மீன் குழம்பு மசாலா பொடி வேணும்னா சொல்லுங்கள். நான் கொடுக்குற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பர். புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். மீன் ஆய போகிறதுக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். காய்ச்ச புளி என்னது கரைச்ச புளி. கற்றுக்க இப்பெல்லாம் எப்படி குழம்பு வைக்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டாலும் அன்றைக்கி வரப்போகிற கொண்டாடி சமைச்சு கொடுக்க முடியும். எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளையிலே வேலை வாங்கிட்டு நடக்கூடாது. ஆம்பளை தான் வேலை வாங்கக்கூடாதா? இதுக்கென்ற ஒரு பதில் இருக்கு. இதுக்கென்ற பதில் இருக்கு. சொன்னா பின் விளைவுகள் ரொம்ப. என்ன சொல்லுவேன்? பின் விளைவு வரும் தெரியல. அப்ப மண்டகா கூட பதில் தானே. அது உங்க தங்கச்சி பாத்துக்கிறோம். சரி ஏதோ சொல்ல வர்றியா? யாரை கேட்டாலும் தங்கச்சி தானே. அப்புறம் என்ன? ஓ நீங்கள் அப்படி வர்றீங்களோ? சரி. மிக்சிக்கு அப்படியே கழுவி ஊற்றணும். நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. எந்த பொருளையும் வேஸ்ட்டாக கொடுக்குறது. குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு அது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. குழம்பு அவ்வளோதான். தக்காளி பிணைஞ்சு விட்டு அடுப்பில் வச்சு கொதிச்சு தாளிச்சா குழம்பு ரெடி. இப்படித்தான் குழம்பு. மீனை மட்டும் ஆஞ்சிட்டா போதும். 10 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும். வேலையே இருக்காது.
வச்சாச்சு, குழம்பு அடுப்பில் வச்சாச்சு. முடிச்சுவோம். மிளகாப்பொடி மட்டும் எடுத்து வந்துச்சு. குழம்பு அடுப்பு போட்டாச்சு. தோசை கலையும் சுட வச்சுட்டேன். மீன் வேற வைப்போம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வறுவல் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மசாலா பொடி போடணும். தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போடுங்க. லெமன்லாம் புளியாதுங்க, அது வந்து மீன் மேலே புளிஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். என்ன குழம்பு கொதிச்சாலும் மீன் குழம்பு நல்லா வாசனை வரும். மீன் குழம்புனா வாசனை வரும். நம்ம வீட்டு மசாலா நல்லா ஸ்பெஷல் வாசனை. இப்போதான் இங்கே பெண்கள் கஷ்டம் தெரியுது. குழம்பு வைக்கிறது, மீன் பொரிக்கிறது. அவங்க அண்ணன் அன்னைக்கே என்கிட்ட கேட்டாங்க, வீட்டு வேலை பார்க்கறது இவ்வளோ கஷ்டம் ஏன் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. அதோட தப்பியே யூனிஃபார்ம் துவைக்கணும், துணியன் கிடக்கு, மாடியில் தான் வாஷிங் மிஷின் இருக்குன்னு ஆள் கொடுத்துட்டேன். ஒரு 6 மணிக்கு காலையில் சாயந்தரம். அதோட நான் துவைக்கிறேன், நான் புரிஞ்சு கொடுத்தாலே நீங்கள் காயப்பட்டு போடுங்க. நான் துவைச்சி புரிஞ்சு இப்படி கையில் தூக்கி போட்டேன், காயப்படுங்க. என்னையா இவ்வளோ துணி இருக்குது? எத்தனை நாள் துணி இருக்குது? 2 நாள் துணி. இப்போ 2 நாளைக்கு இவ்வளோ துணி வருதா? காலையில் வேலை பார்க்கணும், மத்தியானம் சாப்பாடு, இடையில துணி, அதை மடிக்கணும். எவ்வளோ வேலை சுமித்ரா பார்க்குறீங்க? பொம்பளை பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. வெள்ளையா ஹெல்ப் பண்ணுவோம். ப்ரௌன் கலரில் ஆனதுக்காக ஊற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? தாளிச்சாச்சு. குழம்பு ரெடியான டிக் டிக் நிமிடங்கள். குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி. வாங்க சாப்பிடுவோம். சமையல் முடிச்சாச்சு. நம்மதான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஒரு கரண்டி சோறு, குழம்பு ரசம் ஊற்றினதுக்கப்புறம் சோறு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை உங்கள் யாருக்காக தான் பண்ணுறது கம்மன் தான். அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும். கம்மன்னு மீன் குழம்பு. என்னடா என்ன பேசுறாரு? நம்ம
நமக்கு எப்பயும் பசந்தி தான். குழம்பு நிறைய ஊற்றி வச்சு ஒரு பீஸ் மீன் எடுத்தாச்சு. இது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி சொல்லி போட்டு நான் கிறிஸ்டின்னால சொல்லி அம்மா ஒதுக்குதே மாமா வரல சொல்றேன். நம்மளே புகழக்கூடாதுல்ல. மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் கேட்பாங்க, டெய்லி மீன் சாப்பிட்றீங்களே உங்களுக்கு அடுத்து போகாதா அப்படின்னு. டெய்லி சோறு சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் எங்களுக்கு மீனும் பழகிருச்சு. மீன் இல்லாமல் தான் சாப்பிட முடியும். மீன் இல்லைன்னு எங்களை வீட்டில் பெண்கள் கொடுக்க ரொம்ப கஷ்டம். பசியில் சாப்பிட்டோன்னு இருக்க முடியாது. அடைச்சிடும். நான் வந்து கோழி லெக் பீஸாக நினச்சி கிடைக்கணும். எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனால் பீஸ் சாப்பிடணும், பீஸாக பொரிச்சு சாப்பிடணும்னா இந்த மீன் வாங்கிங்க, சூப்பராக இருக்கும். என்ன மீன் பேர்லாம் கிடையாது? பேர்லாம் கிடையாதா? பசுந்தி அங்கே பிள்ளைகளுக்குலாம் ஆளுக்கு 2 பீஸ் வச்சு சாயந்தர டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாசத்தை பிடிக்கிறதுக்காண்டி பக்கத்தில் வந்து பார்த்தேன். குழம்பு மீன் சூப்பராக இருக்குடா. குழம்புக்கு இந்த மீன் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்குனா கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி நல்லா திம்பாங்க. தட்டில் பொரிச்சு வைக்க வேண்டியதான், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நல்ல சூப்பரான மீன் சாப்பாடு. தொண்டையிலிருந்து சுற்றிக்கிட்டே போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஏன்னா மணி 2 மணி ஆகிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறதால சாப்பிடணும்ல. நீங்கள் போய் சாப்பிடுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடுன்றதை கமெண்ட் சொல்ல மாட்டேங்க.